வணக்கம் மக்களே, வெல்கம் டு லூப் அண்ட் ப்ளூம் தமிழ் க்ரோஷே சேனல். க்ரோஷேக்கு பேஸாக இருக்கக்கூடிய யார்ன் அண்ட் ஹூக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த யார்ன் எடுத்தால் பெர்ஃபெக்டாக இருக்கும், மெயினாக பிகினர்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரிலிக் யார்ன் தான். ஆக்ரிலிக் யார்னில் மீடியம் வெயிட் 4 இதுதான் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இதோட திக்னஸ் அப்படி இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிறனால ரொம்ப தின்னாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஸோ அது மீடியமாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஏன் மெயினாக அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ண சொல்கிறோம்னா, இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுவோம் நம்ம ஃபுல்லாக. அந்த மாதிரி பிரிக்கிறப்போ ஸ்டிச்சஸோட ஷேப் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், அந்த லூப்போட இதெல்லாம் வேரி ஆகும். பட் இந்த இது எடுத்தோம்னா அந்த மாதிரி அக்ரிலிக் ஊரில் எடுத்தோம்னா அந்த மாதிரி நமக்கு வந்து பெருசாக அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து அக்ரிலிக் வந்து எடுக்கிறது பெஸ்ட். அண்ட் தென் இதுக்கு வந்து ஹூக் வந்து 4.5 mm ஹூக் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மீடியம் வெயிட் அக்ரிலிக் யார்ன் வந்து எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் இருக்கிற சைடை வந்து ரைட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இதை இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி வைங்க. இந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கும். இப்போது இந்த நடுவில் இருக்கிற அதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு இந்த எண்டு இருக்குங்களா, இதை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்க ரெண்டையும் அப்படின்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்லிப் நாட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹூக் எடுங்க. இந்த லூப்புக்குள்ளே உள்ள விட்டு இதை வந்து இந்த லூப் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கணும். ரொம்பவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸே போட வராது. ரொம்ப லூஸாக இருந்தாலும் வந்து பார்க்க நீட்டாக இருக்காது, நிறைய கேப் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நம்ம யானை எடுத்து உள்ளே விடுறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹூக்கை இந்த யார்னில் இப்படி சுற்றி இப்படி இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ரெடி. அதே மாதிரி இந்த லூப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை அந்த யானுக்குள்ளே அப்படி விட்டு இந்த லூப்பில் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா செகண்ட் செயின். அதே மாதிரி செயினை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹூக்கை யானுக்குள்ளே அப்படி விட்டு இந்த லூப்பில் இப்படி விட்டு எடுத்திங்கன்னா தேர்ட் செயின். இதே மாதிரி நான் இப்போது 10 செயின் வந்து போட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி டக்குலாம் வந்து நம்மளால் போட முடியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செயினும் முடிகிறப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு ஒரு grip கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 10 செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ செயின் ஸ்டிச்சஸ் ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேயே சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சிங்கிள் க்ரோஷேக்கு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு இதை வந்து இதான் செகண்ட் ஸ்டிச் செயின், செகண்ட் செயின் இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்றோம். ஹூக்கை உள்ளே விட்டோன்னா 2 இது இருக்குமா, அந்த இதிலிருந்து உள்ளே இப்படி சுற்றி எடுங்க. இந்த மாதிரி 2 லூப் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த 2 லூப்லேருந்தும் உள்ளே ஹூக்குள்ளே விட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி அடுத்த செயின் இருக்கு இல்லையா, தேர்ட் செயின். இப்போ தேர்ட் செயினுக்குள்ளே இந்த ஹூக்கை உள்ளே விட்டு யானை பிடிச்சி அந்த லூப் வழியாக எடுக்கிறோம். இப்போ நமக்கு 2
லூப் இருக்கும் ஹூக்கில், அதில் இந்த நூல் அப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் சிங்கிள் க்ரோஷே ரெடி. செகண்ட் சிங்கிள் க்ரோஷேவும் நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேவை போட்டு இந்த செயின் ஸ்டிச்சஸை முடிச்சிடலாம். மெதுவாகவே பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வரும். மெயினாக இந்த மாதிரி அக்ரிலிக் ஆனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு க்ரிப்பும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரொம்பவும் திக்காக தின்னாக இல்லாமல் மீடியமாக இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு போட வரும். நீங்களும் டக்குன்னு க்ரோஷே ஈஸியாக போட கற்றுப்பீங்க. ஸோ இதான் என்னோடய லாஸ்ட்டு செயின். இதுக்குள்ளே அப்படி விட்டு இப்படி எடுத்து 2 லூப் இருக்கும், அதில் அப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே ரெடி ஆயிடுச்சுங்க. போட்டாச்சு, ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு செயின் போட்டு இந்த லூப்பை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த லூப்பை இப்படி டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, அதுலேயே சிங்கிள் க்ரோஷேவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இந்த எண்ட் ரைட் சைடில் இருக்கிற எண்டை இப்படி திருப்பி இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும் நமக்கு. இதை நடுவில் இப்படி பிடிச்சி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்படி விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும். நடுவில் அந்த யான் இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கிற யான், அதை இப்படி பிடிச்சி இந்த எண்டை இப்படி பிடிச்சி சேர்த்து இழுத்தீங்கன்னா ஸ்லிப் நாட் ஃபார்ம். ஹூக்கை உள்ளே விட்டு டைட்டன் பண்ணிக்கோங்க. லூப்பை டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் 10 செயின் போட போகிறேன். 1 2 இப்போ நான் 5 செயின் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு 5 செயின் போடுறேன். ஸோ 10 செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட்டு செயினை விட்டோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ண போகிறோன்னா 2 செயின், இந்த ஹூக்கில் இருக்கிறத கன்சிடரே பண்ணக்கூடாது. இந்த 2 செயின், ஃபஸ்ட்டு 2 செயின் 1 2 இது ரெண்டையும் விட்டுட்டு தேர்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டிச்சஸை. அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு ஹூக்கில் ஒரு லூப் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹூக்கை இந்த யானுக்குள்ளே அப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எத்தனை இருக்குது ஹூக்கில் 1 2 இருக்குது. இந்த 2 உள்ளேயும் நம்ம தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட போகிறோம். இது 1 2 இதை 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச். ஓகேங்களா, இது 1 இது 2 இதுதான் 3. இதில் இப்படி உள்ளே விட்டு ஹூக்கை இந்த யான் இருக்கு இல்லையா, அந்த உள் இதை இதுக்குள்ளே அப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 லூப் இருக்கும். 3 லூப் இருக்கா. இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷேங்கிறது என்னென்னா இந்த ஹூக்கில் இன்னும் இந்த யானை இப்படி சுற்றி இந்த 3 லூப்புக்குள்ளேயே விட்டு எடுத்துடும். அவ்வளோதான், இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை சொல்கிறேன். நமக்கு ஹூக்குள்ளே ஒரு லூப் இருக்குது. இந்த உள்ளே இப்படி இந்த ஹூக்கில் விட்டோம், இப்படி சுற்றணும் அப்படின்னா 2 லூப் கிடைக்கும் நமக்கு. இதை ஃபஸ்ட்டு தான் 2 செயின் விட்டு பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு செயின்லேயே ஹூக்கை உள்ளே விட்டு இந்த யானை இப்படி பிடிச்சி இந்த லூப்பில் எடுத்து நமக்கு இப்போ 3 லூப் வந்துடுமா. இதுக்குள்ளே இந்த யானை பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா நமக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இது மாதிரி கண்டினியூஸாக நான் இங்கே போட போகிறேன். இந்த செயின் ஃபுல்லாமே யானை சுற்றி லூப்புக்குள்ளே விட்டு யானை பிடிச்சி இழுத்து 3 லூப்புக்குள்ளேயே விட்டோம்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்துடும்.
ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு. செயின் 1 ஒரு செயின் போட்டு அதே மாதிரி இந்த உள்ள கட் பண்ணி விட்டணும். இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் காமிக்கிறது தான் அப்படி கட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ கண்டினியூஸாக அதை பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, இது சிங்கிள் க்ரோஷே, இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டுறேன். போட்டு ஹூக்கை நாட்குள்ளே விட்டு லூப்குள்ளே விட்டு டைட்டன் பண்ணிவிடணும். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது 12 செயின் போட போகிறேன். ஓகேங்களா? 2 12 செயின் போட்டேன். இப்போது டபுள் க்ரோஷே வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஹாஃப் டபுள் க்ரோஷேல வந்து ஃபஸ்ட்டு 2 செயினை விட்டுட்டு தேர்ட் செயின்லேருந்து போட்டோம் இல்லையா? டபுள் க்ரோஷேக்கு வந்து எப்படின்னா, இந்த இதை கன்சிடர் பண்ணாதீங்க. 1 2 3 இந்த 3 செயின் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3 செயினை விட்டுட்டு 4th செயின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் டபுள் க்ரோஷேவை. ஸோ 1 2 3 இதை 3ஐயும் விட்டுறணும் டபுள் க்ரோஷேக்கு. ஃபஸ்ட்டு 3 செயினை விட்டுட்டு இந்த ஹூக்கில் இருக்கக்கூடிய ஒரு லூப் இது, அதே மாதிரி இப்படி ஹூக்கை இந்த உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து 2 லூப்பாக இருக்கும். இதை 4th செயினில் நம்ம விட போகிறோம். 4th செயினுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த ஹூக்கில் பிடிச்சி இப்படி எடுத்து நமக்கு 3 கிடைக்கும். 3 லூப் இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ணோன்னா, இதை அப்படியே உள்ளே பிடிச்சி அந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துட்டோம் வெளியில். அது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி உள்ளே பிடிச்சி இந்த ஹூக்கில் பிடிச்சி எடுத்து ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 லூப் அதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துடணும். இப்போ நமக்கு திருப்பி 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பு கூட திருப்பியும் இந்த யானை வந்து பிடிச்சி இந்த 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்து எடுத்துடணும் வெளியில். இதுதான் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த லூப் ஒன்று இப்போது ஹூக்கில் யானுக்குள்ளே விட்டு இப்படியே திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு செயின் அதுக்குள்ளே விடுறோம். விட்டு இது பிடிச்சி வெளியே எடுக்கிறோம். இப்போ நமக்கு இதே மாதிரி 3 லூப் இருக்கும். லூப் அப்படி பிடிச்சி இழுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் விடுறோம். அடுத்து நமக்கு இன்னும் 2 லூப் இருக்கும். திருப்பி யானை ஹூக்கில் உள்ளே விட்டு பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா டபுள் க்ரோஷே போட்டாச்சுங்க. இதுதான் டபுள் க்ரோஷே. இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். ஹூக்கை இந்த யானை அப்படி விட்டு ட்விஸ்ட் பண்ணி இந்த செயினுக்குள்ளே விட்டு யானை பிடிச்சி இப்படி இழுங்க. 3 லூப் கிடைக்கும் நமக்கு. அதை யானை அப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் விடுங்க. இன்னும் 2 லூப் இருக்கும். திருப்பியும் யானை பிடிச்சி இப்படி 2 லூப்பில் விட்டிங்கன்னா டபுள் க்ரோஷே ரெடி. நான் அதை ஃபுல்லாக முடிக்கிறேன். இந்த செயின் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். பாருங்கள். அவ்வளோதாங்க, டபுள் க்ரோஷே போட்டாச்சுங்க. இப்போ செயின் போட்டு இதை இந்த உள்ள கட் பண்ணிடலாம். இதை அப்படி டைட் பண்ணி விட்டுறேன். இது டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து ட்ரிபிள் க்ரோஷே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுறேன். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஹூக்கை விட்டு டைட்டன் பண்ணியாச்சு. இன்னும் நான் ஒன்று சொல்லணும்.
இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து உள்ளே வந்து இப்படி தான் பிடிச்சிப்பேன். என்னோடய கிரிப்னஸ் வந்து இது தான், இப்படி தான் பிடிச்சிப்பேன். எனக்கு வேகமாக போட வரும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டுட்டோரியலெலாம் பார்த்துருப்போம், இப்படி சுற்றிப்பாங்க. இந்த மாதிரி நிறையா யான் உள்ளே வந்து இப்படி சுற்றி போடுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் எப்படியோலாம் பிடிச்சிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிடிச்சி போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பிடிக்கிற உள் வந்து வேரி ஆகும். அதுவுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் பிடிப்பேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒத்த விரலில் இப்படி உள்ளே விட்டு நான் பாட்டு போட்டுகிட்டே வருவேன். இது எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நூலை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பிடிக்காது, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி போடுங்க. இப்படி தான் பிடிக்கணும், இந்த மாதிரி தான் இப்படி கையில் விரலெல்லாம் சுற்றி தான் பிடிக்கணும்னா அவசியமே இல்லைங்க. இப்படி சுற்றுறது எனக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் பிடிச்சிப்பேன். ஒத்த விரல் அப்படி பிடிச்சி தான் நான் போடுவேன். எனக்கு இது தான் ஈஸி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழப்பிக்காதீங்க உங்களையே. இப்படி சுற்றுறாங்க, இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரியே உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாகவே வரும். இப்போ நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். 3. இப்போ நான் இதுக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து 13 ஸ்டிச்சஸ் போட போகிறேன். 13 செயின் போட போகிறேன். ஆல்ரெடி 3 போட்டுட்டேன். தேர்ட்டீன் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் 3 செயின் விட்டுட்டு போனோமா டபுள் க்ரோஷேக்கு. ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து 4 செயின், ஃபஸ்ட்டு 4 செயினை விடணும். ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம் இல்லையா, ஹூக்கில் ஒரு லூப் இருக்குது. 1 2 3 4 4. ஃபஸ்ட்டு 4 செயினை விட்டுருங்க. ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட்டு 4 செயினை விட்டுட்டு இதே மாதிரி யானை இப்படி ஹூக்கில் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு லூப்பா. ட்ரிபிள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு வாட்டி யானை இப்படி ஹூக்கில் சுற்றிக்கணும். ஸோ 3 கிடைக்கும் நமக்கு. இந்த 3 லூப்பை வந்து நம்ம இப்போ 5th செயினுக்குள்ளே விட போகிறோம். டபுள் க்ரோஷேக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 லூப் இருக்குமா, ட்ரிபிள் க்ரோஷேக்கு 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பை நம்ம வந்து 5th செயினுக்குள்ளே விட போகிறோம். இதுதான் 5th. இதுக்குள்ளே ஹூக்கை உள்ளே விட்டு இப்படி உள்ளே அப்படி பிடிச்சி இதில் எடுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு 3, இப்போ 4 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை உள்ளே அப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். அடுத்து நமக்கு 3 இருக்கும். திருப்பி இதே மாதிரி பிடிச்சி அடுத்த 2 லூப் கூட விடுறோம். ஓகேங்களா. மறுபடியும் 2 லூப் இருக்கா, ஹூக்கை யானுக்குள்ளே விட்டு இந்த 2 லூப்புக்குள்ளே பிடிச்சி எடுத்தணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. 2 தடவை சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஹூக்கில் 1 2 2 தடவை சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நான் விடுறேன். ஹூக்கை உள்ளே விட்டு உள்ளே பிடிச்சி இப்படி இழுத்து இப்போ நமக்கு 4 இருக்கும். ஃபஸ்ட்டு 2ல் எடுக்கணும். அடுத்து திருப்பி யானை வந்து அடுத்த 2 லூப் கூட விடணும். அடுத்த 2 லூப் கூட விட்டோம். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. பார்த்தாலே தெரியும் திக்னஸ் வந்து ஹைட் வந்து எவ்வளோ வேரியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். 2 தடவை சுற்றிட்டு இந்த அடுத்த கூட்டை விட்டு இப்படி பிடிச்சி எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், அடுத்த 2 லூப்புக்குள்ளே விடுறேன், அப்புறம் 2 லூப். அவ்வளோதாங்க. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது செயின் 1 போட்டு இந்த உள்ள கட் பண்ண போகிறேன். இது ட்ரிபிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க, ட்ரிபிள் க்ரோஷேவும் போட்டாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், சிங்கிள் க்ரோஷேயோட ஹைட் இப்படி இருக்குது. இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, இது டபுள் க்ரோஷே, இது ட்ரிபிள் க்ரோஷே. இதுதான் இதோட வேரியேஷனே. நம்ம வந்து கரெக்டாக அக்ரலிக் உள்ளும் அதுக்கேற்றாப்பில் ஹூக்கும் எடுத்து பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வரும். கேப்பு பெருசாக இருக்காது, நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சஸுமே. இந்த மாதிரி உள்ளெடுத்து நீங்கள் பண்ணுறப்போ பெர்ஃபெக்டாக வந்தாலே உங்களுக்கு இன்னும் க்ரோஷே நிறையா போடணுன்ட்டு ஆசையும் வரும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோஷே ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி பூலாம் போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பூலாம்
இது வந்து பஃப் ஃப்ளவர். இதுவுமே கூட பிகினர்ஸ் போடலாம், ஈஸி தான். இதுக்கான டீட்டெயில் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் க்ரோஷே லவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. பை.